காலம் சொல்லாது, காலம் சொல்லாது. இதோ இதோ தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை எடுத்து போட, உங்களுடைய சிறையிருப்பை எடுத்து போட வல்லமையுள்ள தேவன். ஹalleluya, ஹalleluya. நிமோசியான மத்துடவரா விபதக்கர தினமத்துடவரா விபக்கர தினாங்கர விஷ்ணவக்கர தினவா. தேசத்தின் சிறையிருப்புக்குள்ள போகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேசத்தின் சிறையிருப்புக்குள்ள நீங்கள் போகக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதோ 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 இருள் சூழ்ந்த மேகங்கள் உங்களை மூடிக்கொள்ளுகிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்காதபடி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். உங்கள் வாயை விரிவாய் துற, உன் வாயை விரிவாய் துற. நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வாயை விரிவாய் துற. கர்த்தராகிய நான் உங்களை நிரப்புவேன். உங்களை பரிசுத்தத்தில் பரிசுத்தமாய் தூய்மையாய் நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓமி சீலவல்ல உரவல சந்தர பௌரவல மாதனதினா ஒரிக்கர தினமோ சியமௌத்துன வலவல்கிறமா நிமக்கர தினமோ சியமௌத்துன வலவல்கிற தினமோ துதிமிலவல்கிறமா சௌஷவல மக்கர தினமா நிமலக்கர தினமா துனவலவல்கிற தினா. பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். சியமக்கர தினமோ துதிமிலவல்கிறமா கெச்சிக்கிற சிங்கத்தை போல, கெச்சிக்கிற சிங்கத்தை போல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருந்து தீர்ப்பை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார். தீர்ப்பை சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார். சிங்க கவிகளில் இருக்கிற உங்களுடைய கண்களை, சிங்க கவிகளில் இருக்கிற உங்களுடைய கண்களை உடைக்கிற தேவனாகிய கர்த்தர் நெருக்கத்திலும் துன்பத்திலும் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். மலைகள் விரிக்கப்பட்டது, மீன்களைய பிடித்தாகிவிட்டது. தீர்ப்புகளும் சொல்லப்பட்டதாயிடுச்சு. கேள்வி பதில்கள் ஞானமாய் இருக்கப்படுகிறது. உங்களை விசாரிப்பதற்கு ஒருவர் வருவான். உங்களை விசாரிப்பதற்கு ஒருவர் வருவான். ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். சிறைப்பட்டு போன என் மகளே, மகனே, ஆயத்தமாயிருங்கள். ஆனாலும் நான் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஆனாலும் என் பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஷமக்கரதின வத்துதவனக்கரதின வத்துதவனவனிகன விஷலமா உரமலக்கரதின வத்துதவனவனிகன ஒப்பு கொடுக்கப்பட்ட யார்? ஒப்பு கொடுக்கப்பட்ட நாட்கள் நெருங்கி விட்டது. சபரக்கரதினமா உங்களை நீங்கள் நியாயம் தீர்ப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். நியாயம் தீர்ப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். வந்து விட்டான், வந்து விட்டான். இதோ இதோ வந்து விட்டான். யார் யார் என்னுடைய சத்தியத்தை மறந்து அடைந்தார்களோ அவர்களுக்கு தீர்ப்பு வந்து விட்டது. என்னுடைய வழிகளிலே என்னுடைய சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு நான் விடுதலை கொடுப்பேன். பேருக்கு ஒரு பேச்சு, நடத்தையிலே ஒரு பெயர்த்தாய் சொல்லிக் கொண்டவர்களுக்கு நியாயம் தீர்க்கிறவர் வந்து விட்டார். உன்னை நீ காத்துக்கொள், உன்னை நீ ரட்சித்துக்கொள். பரிசுத்த ஆவியானவர் தீர்ப்பு சொல்வதற்கு வந்து விட்டார். காலம் சொல்லாது, காலம் சொல்லாதே. நீ பரிசுத்தமாய் இருந்தால் உன்னை நீ ரட்சித்துக் கொள்வதற்கு நான் கட்ட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன். இந்த நாட்களில் விடுதலை நான், இந்த நாட்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் முழக்கப்படுகிற நாள். நானே நியாயாதிபதி. ஒருவனை உயர்த்தி ஒருவனை தாழ்த்துவது என் கரம். நான் உங்களுக்கு நித்திய தீர்ப்பாக இருப்பேன். நானே உனக்கு நித்திய ராஜ்யத்தில் இருந்து உங்களுக்கு நியாயத்தை விசாரிக்கிற தேவனாக இருப்பேன். என் வழிகளிலே நடந்து என் சத்தியத்திலே மீட்கப்படுவீர்கள். நீங்கள் என் ஜனம் சமாதான தாவரத்திலே தங்கி நித்திய காலமாய் விதைகளை விதைத்து
பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். அந்த விதைகளை கேட்பதற்கு உங்களுடைய காதுகளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் செய்வேன். காதுகளிலே என்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நான் வந்து வாசம் செய்வேன். உங்கள் குறைகள் நிறைவாக்கப்படும், உங்கள் தடைகள் உடைக்கப்படும், உங்கள் கட்டுகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். பயப்படாதே, இதோ நான் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தி பாதுகாத்து மீட்டெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். சத்ரு கையில நீ ஒப்பு கொடுக்காதபடி நீர் எடுத்து அவர்களை பயன்படுத்துவீர்கள். அப்பா, கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னேன். அந்த ஆவியான பரிசுத்த ஆவியருடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசுகளிலும் நீர் இருந்து கிரியை செய்யும்படி நான் சொல்லுகிறேன். ஆளுகை உம்முடையது. நித்திய நித்தியமாய் 1000 வருஷம் அரசாட்சி செய்கிற நீர் இந்த நாட்களிலே இறங்கி கிரியை செய்வீர்கள். நித்திய நித்திய சதா காலங்களிலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோட பிள்ளைகளோடு கூட இந்த வழி நடத்த முடியாது. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாம் அப்படியே உட்காருங்க. இருக்கிற இடத்துல உட்காருங்க. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டான். யார் கொடுப்பார்? நம் இயேசு தான் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். அதனாலே நீங்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த இடத்திற்கு உங்களை அழைத்து வந்தாரோ அந்த நம்பிக்கை வீண் சொல்லாதபடி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை வழி நடத்த போகிறார். உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாட்களிலே மாதத்தின் முதல் வாரம் இந்த நாட்களிலே உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அதற்கு முன்பதாக நான் தேவ சமூகத்தில் ஒரு சாட்சி சொல்ல விசுவாசிக்கிறேன், சாட்சி சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, ஒரு மாசம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு 3 வாரமா ஒரு 4 வாரத்துக்குள்ள நடந்த சம்பவம் பாருங்க. நான் வேதம் படித்துக் கொண்டே இருக்கும்போது திடீர்னு பாருங்க என் கண்கள் ரெண்டும் மறைக்கப்பட்டது. எனக்கு ஒரு 5 நிமிஷம் கண்ணு தெரியல. பாசையா சொன்னது போல அவங்களுக்கு கண்கள் எப்படி தெரியாமல் இருந்ததோ அதே போன்று ஆயத்தம் செவம் எல்லாம் செய்து முடித்து விட்டு கர்த்தருடைய பாதத்துல இருந்து வேதத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது 5 நிமிடம் அப்பொழுது அதுக்கு முன்பதாக நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். குளிச்சிட்டு இருக்கும் போது கண்ணை மூடிட்டு சோப்பு முகத்துல தேய்ச்சிட்டு ஜக்க தேடும் போது ஒரு நிமிஷம் நான் நினைச்சேன், இந்த கண்ணு தெரியாதவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்க. நம்ம இந்த சோப்பை முகத்துல தடவிச்சு ஜக்கு காணாம அப்படியே தடவிட்டு இருக்கிறமே, கண்ணு தெரியாம இருக்கிறவங்க அப்ப எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி நான் குளிச்சிட்டு இருக்கும் போது பாத்ரூம்ல நான் எனக்கு இருதயத்துல தேவன் பேசினபடினாலே நான் அதை யோசித்தேன். ஆனா பாருங்க, குளிச்சு எடுத்து முடிச்சுட்டு ஆயத்த ஜபம்லாம் பண்ணிட்டு பைபிள் படிப்பேன். காலையில போகும் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே போன்று பாருங்க ஒரு 5 நிமிஷம் எனக்கு கண்கள் தெரியல. இது பொய் இல்ல, இது உண்மையா நடந்த சம்பவம். இது யார்ட்டையும் சொன்னேன்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் கண்ணு தெரியல. பாசையா வெளியில நின்றுட்டு இருந்தாங்க அந்த மென் கால்ல. ஐயா கண்ணு தெரியல ஓடியா. எனக்கு பயம் வந்துருச்சு. எனக்கு இருதயமெல்லாம் படபடப்படுது. ஐயோ, நமக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. நம்ம எப்படி சத்தியத்தை பேசுவோம்? நம்ம எப்படி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிப்போம்? எப்படி நம்ம ஊழியம் செய்வோம்? ஐயோ ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வாருங்க ஆண்டவரே, இந்த கண்கட்டுகளை திறந்து விடும்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்துச்சு. உச்சில இருந்த உள்ளங்கால் வரை எனக்குள்ள ஒரு பயத்தை நிமித்தமாக அப்படியே வேர்த்து, ஐயா ஓடியாங்க எனக்கு கண்ணு தெரியலன்னு பாசையாவை கூப்பிடுறேன். அவங்க ஓடி வந்து ஒண்ணு இல்ல பயப்படாத. பாத்தீங்களா, இது எதற்காகனா, நான் குளிச்சுக்கிட்டே இருக்கும் போதே நான் எனக்குள்ளே ஆவியானுடைய ஊற்றுதலை நிமித்தமாக, ஏவுதலை நிமித்தமாக கண்ணு தெரியாதவங்க சோப்பை முகத்துல போட்டுட்டு ஜக்க தடாவர இப்படி எங்க வச்சேன்னு சொல்லி அந்த நிமிஷத்துல கண்ணு தெரியாதவர்கள் எப்படி கஷ்டப்படுவார்கள் என்பதை நான் உணர்ந்தபடியினாலே
நான் நினைத்தபடியினாலே பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. வேதத்தில் இருக்கிறது, நீ பயப்படுகிறபடியினாலே இந்த காரியம் உனக்கு நேரிட்டது. ஒரு நிமிஷம் நான் நினைத்து பார்த்ததினால கர்த்தர் 5 நிமிஷம் எனக்கு கண்கள் 2 தெரியாதபடி சுத்தமா இருள், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணுல இருள், வெளிச்சமே இல்லை. இப்படி ஒரு டெஸ்ட் எனக்கு ஆண்டவர் வைப்பார் நான் யோசிச்சு கூட பார்க்கல. பாத்தீங்களா? தயவு செய்து இது என்னத்துக்குன்னா, எதை குறித்தும் நீங்கள் கெட்டவைகளை நினைவு கூறாதீர்கள். நீங்கள் எதை நினைத்தாலும் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். ஆண்டவருக்குள்ளே நீங்க இருந்தீங்கன்னா பரிசுத்தத்தை மட்டும் நினைவு கூறுங்கள்னு சொல்லி கர்த்தர் அதை எடுத்துக்காட்டு மூலமா எனக்கு அதை உணர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சியாக இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை எல்லாம் பார்ப்பதற்காகவும் உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக எனக்கு மறுபடியும் கொடுத்திருக்கிறார் கண்களை. அதற்கு தேவனாய் கர்த்தருக்கு 1000 நன்றி சோதனை துதி சோதரத்தை சொல்லி அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய எப்பொழுதுமே மாசம் பிறந்தா கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தம் முன்னாடிலாம் நான் தான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. அதனால பாஸ்ரையாவுக்கு ஞானத்தை கொடுத்து அவரை பேசுவீங்க, அவர் மூலமாய் தேவ வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். பாருங்க, கர்த்தர் அவர் மூலமாய் இப்பொழுது பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் மூலமாய், பாஸ்டர் மூலமாய் தேவன் தேவ வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவரிடத்திலே நான் சொல்லி இருக்கிறேன், ஆண்டவரே, மாதத்தில் முதல் வாரத்திலே உமக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் என் மூலமாய் நீர் கொடுக்க வேண்டும். அந்த முதல் வாரம் நான் உம்முடைய வார்த்தையை நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அதை நான் என்னுடைய மக்களுக்கு வாக்குத்தத்தமாக நான் அந்த வார்த்தையை சொல்லுவேன். அந்த நாள் மட்டும் நான் கர்த்தருடைய சமூகத்திலே வேதத்தை பற்றி சில காரியங்களையும் நான் சொல்லுவேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தை பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். இதனால கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா 86வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்தவங்க படிங்க. ஏசாயா 56:1. கர்த்தர் சொல்லுகிறார், நியாயத்தை கைக்கொண்டு நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். நீதியை செய்யுங்கள். யாரிடத்துல சொல்லுகிறார்? உங்களிடத்துல சொல்லுகிறார். கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். படிங்க. என் ரட்சிப்பு வரவும், என் ரட்சிப்பு வரவும், என் நீதி வெளிப்படவும், என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. சமீபமாய் இருக்கிறது. வந்து விட்டதா? வரப்போகலையா? இன்னைக்கு தெரியும் ரட்சிப்பு, இன்னைக்கு தெரியும் நீதி, இன்னைக்கு தெரியும் நியாயாதிபதி வந்திருக்கிறாரா வரலையா, வாசற்படியில் நிற்கிறாரா என்று இன்னைக்கு தெரியும் தீர்ப்பு. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் ரட்சிப்பு வரவும், என் ரட்சிப்பு வரவும், என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. அவ்வளவுதான் கர்த்தர் சொல்லுகிறாருங்க. உங்களை பார்த்து தான் சொல்றாரு. உங்களை பார்த்து சகோதரா, உங்களை பார்த்து சொல்லுகிறாரு. சகோதரி, உங்களை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். நீதியை செய்யுங்க. அநேகர் பாருங்க, அக்கிரம சிந்தைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவ அக்கிரமம் செய்யறா, அவ அதை செய்யறா, இதை செய்யறான்னு சொல்லி நீங்களும் அதே மாதிரி சிந்தித்துக் கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வருகைக்கு யாரும் போக முடியாது. ஆண்டவருடைய வருகைக்கு போக முடியாதபடி இப்படித்தான் நீதியை செய்யுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க யாரையும் பார்க்காதீங்க. அக்கிரம சிந்தைக்காரர்கள் இருக்கத்தான் செய்வார்கள், அநியாயம் செய்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதனால நீங்க நியாயத்தை மட்டும் கை கொள்ளுங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் ரட்சிப்பு வரவும், என் நீதி வெளிப்படவும் சமீபமாய் இருக்கிறது. அப்பொழுதுதான் தெரியும் நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு சொல்லி. நீங்க அதுக்காக யாரும் அடுத்தவங்களை பார்க்க வேண்டாம்.
உங்களுக்கு நல்லது வேணும்னா, உங்களுக்கு ரட்சிப்பு வேணும்னா, கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு மன ஆவியோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, தேவ முழு பலத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு என்று ஒரு கம்பீர சொத்த முழங்கத்தக்கன ஒரு ஆயத்தத்தை உண்டு பண்ணி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே 7 வார்த்தைகளை பற்றி நான் பேச போகிறேன். கர்த்தர் கொடுத்த 7 வார்த்தைகள். இன்னைக்கு ரட்சிக்கப்படும் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? இனி வருகிற நாட்கள்ல ரகசியமாட்டு தான் ஹல்லேலூயா சொல்லணும். இனி ஒரு நாட்கள்ல வேதத்தை படிப்பதற்கு ரகசியமாய் மூடி பொக்கிஷ பண்டகசாலையை நீங்க வச்சிருக்கீங்கல்ல, மறைத்து வைத்திருக்கிறீர்கள். அநேகர் வீட்டுல வேதாகமத்தை மறைத்து வைத்திருக்கிறீர்கள். அநேகர் வீட்டுக்கு நாங்க போனோம்னா, சிஸ்டர் இந்த வேதாகமத்தை எடுங்க, சகோதரி இந்த வேதாகமத்தை எடுங்க, தேடுவாங்க. எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கும். வேதாகமம் என்பது பரிசுத்தமானது. பரிசுத்தமானதை பன்றிக்கு முன் போடாதீர்கள் இருக்குது. அசுத்தமானதை பன்றிக்கு முன் போடாதீர்கள் இருக்குது. இது அசுத்தமானது அல்ல, இது பரிசுத்தமானது. இந்த பரிசுத்தமான முத்து எங்க இருக்கணும்? முதல் இடத்துல, வரவேற்பு ஹால்ல, தேவனுடைய சமீபத்திலே. தேவன் அந்த இடத்துல வரும்போது அந்த இடம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட இடமாய், அந்த இடத்துல தேவ வேதாகமம் அந்த இடத்துல முன்னால் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு எல்லாரும் எங்க வச்சிருப்பாங்க? மறைத்து வைத்திருப்பாங்க. ஷோகேஸ்னு ஒண்ணு இருக்கு. எல்லாரும் வீட்லயும் ஷோகேஸ், அலங்கரிக்கப்பட்ட ஒரு அலமார் இருக்குதா இல்லையா? அந்த இடத்துல என்ன இருக்கும் தெரியுமா? சிங்கம், புலி, நாய், கழுத, பன்னிக்குட்டி எல்லாம் பொம்மையில வாங்கி வச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. அழகழகான பொம்மைகள் அப்படி விரிச்சுக்கிட்டு இருக்கும். காலை ஒரு காலை விரிச்சுக்கிட்டு இருக்கும், ஒரு காலை மடக்கி வச்சுட்டு இருக்கும். அப்படி புஷ்ஷுன்னு அந்த ட்ரெஸ் இருக்கும். இதெல்லாம் வாங்கி அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா வேதாகமம் அதுக்குள்ள இருக்காது. எப்படிங்க சாத்தான் உள்ள நுழையாம இருப்பான்? சொல்லுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது அவை யாவும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த சகோதரி வந்த நேரத்துல இருந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்குள்ள பலவீனத்தின் ஆவி, அவங்களுக்குள்ள பிசாசின் கிரியை இருக்கிறபடினாலே அந்த சத்தியம் கேட்கப்படாதபடி செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கண்களும் மூடப்பட்டிருக்கிறது. அவங்கள சொல்லி குற்றம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால நீங்களும் பரிசுத்தமா இருக்கிறபடினாலே கண்களை திறந்து, செவிகளை திறந்து வைத்து, இருதயத்தை திறந்து வைத்து தேவ சமூகத்துல ஒரு மனதோடு இருந்தீங்கன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு உள்ளே போய் சேரும். அப்பொழுது உங்களுக்கு ஒரு தேவன் ஒரு பெரிய விடுதலை தருவார். விடுதலை தருவாருங்கிறவங்கள ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு விடுதலை வேணும். உங்களுடைய கண்கள் மறைக்கப்படாது, உங்கள் இருதயம் அடைக்கப்படக்கூடாது, உங்கள் செவிகளும் அடைக்கப்படக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியாய் இருந்து உங்களோடு கூட இருந்து அந்த நாட்களில் உங்களோட பேச போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே பாருங்க, இயேசு இன்றைக்கு நான் உன்னோடு வீட்டில் தங்க வேண்டும். லூக்கா 19:5 எடுங்க. லூக்கா 19 அதிகாரம். இல்லை 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 இல்லை, அது வேற. இல்லை இல்லை வேண்டாம், இல்லை இல்லை வேண்டாம். ஆதியாகமம் 18:19 எடுங்க. ஆபிரகாமை போன்ற தகப்பன்மார்கள் 18:19 எடுங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேறும்படியாக அவர் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் அல்லவா? ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம்? உன் சந்ததிகளை நான் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். கடற்கரை நூலத்தனையாய் நான் அநேகமாய் ஆசீர்வதிப்பேன். இப்படி அநேக வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் விசுவாசித்தார். பாருங்க, இந்த இடத்திலும் அநேகருக்கு கர்த்தர் அங்க இருக்கட்டும். இந்த இடத்திலையும் அநேகருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அநேகரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக்கவே பெருக பண்ணுவேன், கவலைப்படாதே, கலங்காதே, திகையாதே என்று சொல்லி கர்த்தர் அநேகரோடு பேசுகிறார். ஆனா அவங்க பாருங்க, எங்களிடத்துல கேட்பாங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க என்ன சொன்னார்ல, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க என்ன சொன்னார்ல, நான் கஷ்டப்படுகிறேனே, எனக்கு ஏன் இப்படி ஒரு வார்த்தை? எங்க ஆபிரகாமுக்கு எப்ப சொன்னார் ஆண்டவரே? 75வது வயதுல. ஆனா நிறைவேற்றினது எப்போ? 100வது வயசுல. அப்ப அவர் எத்தனை நாள், எத்தனை வருடம் காத்திருந்தாரு? 25 வருடம் காத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு நிமிஷம் உங்கள் இருதயத்தில் கை வைத்து ஆமென்னு சொல்லுங்க. ஆமென். ஒரு சிலருடைய வார்த்தை, நான் வார்த்தை சொல்லவில்லை, அவருடைய இருதயத்திலிருந்து ஆழத்திலிருந்து சொல்லவில்லை. ஏன்னா விசுவாசம் அல்ல. ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தார். கர்த்தர் சொன்னால் கண்டிப்பா எனக்கு செய்து முடிப்பார். கர்த்தர் சொன்னால் அவர் எனக்கு நிறைவேற்றி தருவார். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான் என்று அவர் சொன்னார், நினைத்தார். அதே போன்று தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிவித்திருக்கிறேன் என்றார். யார் இது சொன்னதே? கர்த்தர். கர்த்தர் சொன்னதை ஆபிரகாம் நினைவில் வைத்திருந்தார். எத்தனை வருட காலமானாலும் கர்த்தர் சொன்னால் செய்வார், கர்த்தர் சொன்னால் செய்வார். எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். எத்தனையோ வருடத்திற்கு முன்னால் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. நான் இப்பொழுதும் சொல்லி நான் ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க சொன்னா செய்து முடிப்பீங்க, நீங்க சொன்னா நீங்க என்னை ஆசீர்வதிப்பீங்க, நீங்க சொன்னா உங்களுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாய் மாறாது என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களிடத்துல இருந்தால் அநேக ஜாதிகள் மத்தியிலே உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதே போன்று பாருங்க, அன்னாளை போன்ற தாய்மார்கள் இந்த நாட்கள்ல இருக்கிறீங்களா? 1 சாமுவேல் 1:28 வாசிங்க. டக்குன்னு எடுங்க, வாசிங்க. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்காக முதல் கனியை கொடுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த தாய் தகப்பன்மாருங்க கர்த்தருக்காக முதல் கனியை கொடுக்கிறீங்க? முதலாவது பிறக்கப்பட்ட குழந்தை யாராவது கொடுப்பீங்களா? சொல்லுங்க. ஒரு சகோதரின் இடத்துல விடுதலைக்கு வந்தார்கள், எங்களிடத்தில் ஜெபிப்பதற்கு வந்தார்கள். அப்பொழுது நாங்க சொன்ன, உங்களுக்கு பலவிதமான கட்டுகள் இருக்கு, பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு என்று சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த சகோதரன் சொன்னா, ஏகா என் குழந்தைக்கு சுகமானா, என் குழந்தைய முதலாவது ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுப்பேன். எப்படி? என் குழந்தைக்கு சுகமானா நான் ஆண்டவருக்கு என்று என் குழந்தையை ஒப்பு கொடுப்பேன் என்று அந்த சகோதரன் சொன்னான். ஆண்டவர் நசல் கொண்டதை விரும்புகிறதல்ல. தேவன் நசல் கொண்டதை விரும்புவாரா? ஆனால் நசல் கொண்டவைகளை எங்கள் கடவுளுக்கு முதலாவது கொடுப்பேன் என்று அந்த சகோதரன் சொன்னான்.
ஆனா நான் என்ன சொன்ன தெரியுமா? நீ முதலாவது கொடுக்கிறது நசல் கொண்டவை, இரண்டாவது கொடுக்கிறது நல்ல குழந்தை இருக்கு உனக்கு, அதை கொடுப்பியா? ஆண்டவருக்குனே காணிக்கையா கொடுப்பியா? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு முதலாவது ஒரு குழந்தை சரியில்லை என்றால் அந்த குழந்தையை கர்த்தருக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஏன் சொல்லுங்க? அந்த குழந்தை சரியில்லை, ஊனமுற்றது, அதை கொடுப்பேன்னு சொல்றான். ஏன் அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருந்தா நீ கொடுப்பியா? அந்த குழந்தை நல்ல குழந்தையா இருந்தா கர்த்தருக்கு நீ உண்மையாகவே முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நீ கொடுப்பேன்னு சொல்லுவியா? சொல்ல மாட்ட. ஏன்னா அது உனக்கு முதலாவது குழந்தை பிறந்த முதல் குழந்தை, காணிக்கையாக கொடுப்பேன்னு சொன்னாப்ல. ஆனா நாங்க என்ன சொன்னோம்? நசோ கொண்டவைகளை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதலாவது தேவனுக்கு கொடுக்கப்பட்டவை என்ன தெரியுமா? சுகந்த வாசனை, எந்த ஒரு பழுதும் இல்லாதபடி, நொண்டி நோக்காடி எதுவும் இல்லாம பரிசுத்தமான குழந்தை. அந்த சேர உங்களுக்கு பரிசுத்தமானதை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்தால் தேவன் அதை நாலத்தனையாக பெருக பண்ணுவார். நாலத்தனையாய் நல்லதை கொடுப்பார். புரியுதுங்களா? தேவனுக்கு முதலாவது உகந்ததை கொடுங்க. அவருக்கு முதல் கொடுப்பவை பரிசுத்தமாக இருக்கட்டும். முதலாவது ஒரு மரத்துல காய் காய்க்குது, ஒரு முருங்கைக்காயோ மாங்காயோ தேங்காயோ காய்க்குதுன்னா முதலாவது உங்களுடைய காணிக்கைகளை கொண்டு போய், உங்களுடைய தசம பாகங்களை கொண்டு போய் முதல்ல வைக்கணும். ஆலயத்துல வைங்க. ஊழியக்காரனுக்கு முதல் பாகத்தை கொண்டு கொடுங்க. அப்பொழுது அந்த மரம் உங்களுக்கு அழகான கனிகளை கொடுக்கும். அந்த மரம் உங்களுக்கு அழகான உகந்த கனியை கொடுக்கும், பூவை கொடுக்கும், காயை கொடுக்கும், பழத்தை கொடுக்கும். அதை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா முதல்ல எல்லாத்தையும் திட்டுவாங்க. கடைசி பாத்தீங்களா, கடைசியில் உள்ள கனியை கொண்டு போய் ஊழியக்காரனுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஊழியக்காரன் ஒண்ணுல அதை வெத்து பட்டங்களா கேட்டாங்களா? சொல்லுங்க. தேவன் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஊழியக்காரர்கள் வைத்திருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் என்பதே ஆசாரியன் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆசாரியன் இருக்கிற இடத்துல அவன் பரிசுத்தமாய் இல்லைன்னா கர்த்தர் அந்த இடத்துல வாசம் செய்ய மாட்டார். ஏன்னா சில நேரங்களிலே ஆத்துமாக்களுக்காக ஆசாரியன் அந்த இடத்துல இருந்து மனக்கசந்து போராடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த ஆசாரியனுக்கு வார்த்தை கொடுக்கிறார். மகனே, நீ கலங்காதே, யாருக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்களுக்கு நான் அற்புதங்களை செய்வேன். இல்லை என்றால் அவருடைய தடைகளை உடைப்பேன், கட்டுகளை உடைப்பேன், வில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளை எடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஆசானுடைய ஆத்மா சமாதானத்தோடு இருக்கும். உண்மையிலே சொல்லுங்க, கேட்டுக்காங்க. நாங்க இந்த இடத்துல தான் படுப்போம். ஆனா ஒவ்வொரு ஆத்மாவை பத்தி எனக்கு பாரம் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்க எழுந்திருப்பேன். ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்க எழுந்திருச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு ஆத்மாவும் எனக்கு அந்த நேரத்துல நினைவுக்கு வரும். ஒவ்வொரு ஆத்மாவையும் வைத்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, இவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இவர்களுக்காக ஜெபிக்கிறேன், இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க அவர்களுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, அவர்களை நான் தாங்க வேண்டும் சொன்னீங்க, அவர்களை காப்பேன்னு சொன்னீங்க, அவர்களுக்கு கனி கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஏன் இப்படி வைத்திருக்கிறீங்க? ஏன் அந்த பாரம் எங்களை அழுத்திக் கொண்டே இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஆசாரியன் இருக்கிற இடத்துல பரிசுத்தம் இல்லை என்றால் என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளவுதான். பரிசுத்தம் இல்லை என்றால் பிசாசு எல்லாம் எங்க கிடக்க வந்துதான் நிற்கும், எங்களை தான் பலவீனப்படுத்தும். அதனால ஆசாரியன் என்னைக்கும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் ஜெபிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தீட்டு திடுப்பு இல்லாதபடி பரிசுத்தமாய் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். அந்த ஆண்டவருடைய ஊழியம் லேஸ் பண்ணது இல்லைங்க. நீங்க 24 மணி நேரம் வேலை கூட பார்த்துடலாம். ஒரு ஆத்துமாக்காக நீங்க தலையில கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த வாரம் முழுசும் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு இருக்கும்.
நான் இடம் எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னா ஒரு வாரத்துக்கு அந்த ஆத்துமா பாரம் அப்படியே பலவீனத்தோடு இருக்கும். இந்த சகோதரி எத்தனையோ நாள் பார்த்துருக்காங்க. அவங்க வரும்போதெல்லாம், எங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் படுத்து தான் கிடப்பேன். அம்மாவா இல்லையா? வரும்போதெல்லாம் அந்த சகோதரி பார்த்துருக்காங்க. அவ்வளவு பலவீனத்தோட படுத்திருப்பேன். பாருங்க, எங்க பாசையாவுக்கு பாருங்க, அங்க கடற்கரையில போய் ஒரு கட்டுகளை எடுத்துட்டு வந்து கால் 2 முட்டு ஒரே வலி. ஒரு வாரத்துக்கு மேலாச்சு. அந்த காலில் உள்ள வலி போக மாட்டேங்குது. வீக்கம், அந்த முட்டுக்கு கீழே ஒரே வீக்கம். ஆத்துமா பாரம், ஆத்துமா பாரம், ஆத்துமா பாரம் எங்களுக்குள்ள இருந்தா தான் இந்த ஊழியத்தை நாங்க செய்ய முடியும்.